நாம ஆடித்தான் ஆட்டம் பார்த்து கூடித்தான் வந்த கூட்டம் கோடித்தான் முழமுழன்னு எம்மா எம்மா முழமுழன்னு எம்மா எம்மா. ஜீ தமிழர் அனைவருக்கும் தீபக் மற்றும் மகேஸ்வரின் வணக்கம். We welcome you to Pedarap Ice Cream Partner Dairy Day Ice Cream. சஞ்சிக்கலாம் சம்மதமா. ஆஹா மேம். ஒரு வாரமும் யார் யாரெல்லாம் வர போறாங்க யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னு அப்படியே மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? So, இந்த வாரம் நம்ம கூட போற டீம் வந்து பயங்கர கலக்கலா இருக்கும் போது தொன்று தொட்ட காலத்துல இருந்து இருக்கக்கூடியது வானொலி மற்றும் டெலிவிஷன் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட வானொலி மற்றும் தொலைக்காட்சியில வந்து இவங்க இருந்தா மட்டும் தான் ப்ரோக்ராமே பார்க்க முடியும். அதாவது ஒரு பக்கம் பார்த்தா விஜேஸ் இவங்க இருந்தா தான் நம்ம வந்து டெலிவிஷன் அந்த ப்ரோக்ராமே பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் பாட்டு மட்டும் போட்டுக்க முடியும். கரெக்ட். நம்மள இல்லனா அப்புறம் எப்படி ப்ரோகிராம் ரன் ஆகுது? அதே மாதிரி தான் ரேடியோ எடுத்துட்டனாலும் ரேடியோல ஒரு ப்ரோகிராம் கேட்கணும்னா கண்டிப்பா இவங்க தான் வழி நடத்தி கூட்டிட்டு போணும். எஸ் ஆஃப் கோர்ஸ். அவங்களுடைய முகங்கள் நமக்கு தெரியலாம் கூட அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய குரல் அவங்க கேட்டாலே ஆஹா இவங்க தானே என்னோட ஃபேவரட்டான ஆர்ஜே அப்படி சொல்லக்கூடிய ஆர்ஜேஸ். அதே போல நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஹாய் வணக்கம் சொல்லக்கூடிய அவங்கள பார்த்த உடனே எக்ஸைட் ஆகக்கூடிய விஜேஸ். ஸோ ஆர்ஜேஸ் வாசஸ் விஜேஸ் தான் இன்னைக்கு இந்த மேடையில் பார்க்க போறோம். அண்ட் மேக்ஸ் நீ ஒரு பெரிய விஜேன்றனால விஜேஸ் உன் பக்கம் நான் தள்ளி விட்டுறேன். எந்த பெரிய விஜே? விஜேஸ் டீம் எடுத்துக்கோ. அதே போல ஆர்ஜேஸ் டீம் நான் எடுத்துக்க போறேன். ஸோ முதல்ல என்னோட டீம் நான் மேடைக்கு கூட போறேன். ஆர்ஜே ஷா, ஆர்ஜே பரத், ஆர்ஜே ராகவி அண்ட் ஆர்ஜே கருண். வணக்கம் 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 பரத். வணக்கம் வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். வெல்கம் வெல்கம். வணக்கம் ஷா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபண்டாஸ்டிக் ஷா. அண்ட் கருண் வணக்கம். ஓகே. அண்ட் பரத் அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எல்லா ஆர்ஜிஎஸுமே வந்து உங்களுடைய டக்குன்னு வந்து ஃபேஸ் வந்து தெரியாது. பட் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வாய்ஸும் சரி உங்களோட சிக்னேச்சரான விஷயம் ஏதாவது இல்லை ஓப்பனிங்கில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு எல்லாரும். நான் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ பண்ணுவேன் 7லேருந்து 11 மணி வரைக்கும் ரேடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ என்னுடைய ஒரு சிக்னேச்சர் எப்படின்னா ஹாப்பி மார்னிங் சென்னை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அப்படியே ஹாப்பி மார்னிங் ஃபார் ஜி. ஹாப்பி மார்னிங் ஜி. ஆக்சுவலி இது மத்தியானம் ஒரு நிகழ்ச்சி, அதனால என்ன சொல்லுங்க? ஹாப்பி ஆஃப்டர்நூன் ஜி தமிழ். ஹாப்பி ஆஃப்டர்நூன் ஜி தமிழ். வெரி குட் வெரி குட். ராகவி உங்களுடைய சிக்னேச்சர். சூடான காலையில் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வித் மீ ஆர்ஜே ராகவி. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெயில்ல நிறைய இடத்துல மாட்டிருப்பீங்க, வெக்ஸ்போ இருக்கு அங்கங்க, அதனால போய் நல்லா ஐஸ் வாட்டரும் ரொம்ப கூலிங்கா குடிக்காதீங்க, அப்புறம் சளி பிடிச்சிரும், அதுக்கு டாக்டர் கிட்ட போகணும். ஸோ ஷா உங்களுடைய சிக்னேச்சர். ரேடியோவில் வந்து வாழ்க்கை என்பது ஃபாஸ்ட், அதை செய்யாத வேஸ்ட், என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் என்று சிந்திப்பதே பெஸ்ட். நான் தான் உங்க ஷாப் பேசின்னு இருக்கிறேன். ஸ்டே டியூன். இதுதான் அண்ட் கருண் உங்களுடைய சிக்னேச்சர். 92.7 பிக் எஃப்எம்ல பிக் மேட் தான் கேட்டுக்கிறீங்க. நான் தான் கருண். டாப் 100 கலகலிட்ஸ் பாடலாம் அப்படியே உங்களுக்காக இவ்வளோ நாள் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ வந்து சில டாப் 100 கலகலிட்ஸ் பாடல்களில் சிலதெல்லாம் நானே பாட போகிறேன். ஷோல பாட போகிறேன். கமிட் ஆறாருப்பா கருண், கமிட் ஆயிட்டாரு. எங்களுடைய ஆர்ஜே அணியினர் தயாராக வந்துட்டாங்க. மேக்கு நீ விஜே கூப்பிட்டு முன்னாடி எங்களுடைய ஆர்ஜேஸ் நான் வெல்கம் பண்ணதுனால ஸோ ப்ளீஸ் பி சீட்டட். திஸ் இஸ் யுவர் ஏரியா. வாங்க. தேங்க்யூ. தீபக், நீங்க உங்க டீமை கூப்பிட்டீங்க. இப்போ உங்க டீமுக்கு நான் டஃப் கொடுக்குற மாதிரி என் ஸ்ட்ராங்கான டீமை கூப்பிட போறேன். எஸ். சோ அழகா பேசக்கூடிய பயங்கர திறமைசாலிகள் தான் எங்க டீம்ல இருக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் விஜே அர்ச்சனா, விஜே அர்ச்சனா, விஜே காயத்ரி அண்ட் விஜே துரை. ஸோ நம்ம ஆர்ஜிஎஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ண மாதிரி குவிக்கா ஓகே நீங்களாம் பேட்டரா போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. நல்லா போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே தூக்கிடுவாங்க, பார்த்துக்கோ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அப்போ பார்த்துக்கோ மஞ்சள். ஆல் தி பெஸ்ட். காயத்ரி. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் பேட்டர் ராப். இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா 4 செலிபிரிட்டிஸ் வந்து தூங்கி ஏஞ்சி வருவாங்க. பாட தெரியாத அவங்கள பாட வச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் ஓட வைக்கிறதா இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பேட்டர் ராப்.
நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஓகே, ஏற்கனவே மகேஷ் ரெட் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டா. இல்ல, நீ என்னன்னா- எதுவும் பேசி எதுவும் கலாய்ச்சிராத. இல்ல என்ன சொல்ல வரேன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்தாலே வளருவேன் நானு. ஸ்கிரிப்ட் இல்லாம பேச சொன்னா எப்படி பேசுறது? இங்க பாரு, உண்மையை வெளியே சொல்லிக்காத. இன்னும் 2-3 சீரியல்ல கமிட் ஆகணும். ஓகே ஓகே நான் நல்லா பேசுறேன் நல்லா பேசுறேன். இன்னைக்கு இந்த பவர் பேக் விஜேஸ் தான் என்னோட டீம். அண்ட் உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சீட் எல்லாம் வச்சிருக்கேன்மா, போய் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. ஓகே, ஸோ ஆர்ஜேஸ் அண்ட் விஜேஸ் களத்தில் இறங்கிட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஐஸ் பிரேக்கரை வச்சுட்டானா அவங்க வந்து ஷோவில் முழுக்க பாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமா, இப்ப எல்லாரும் பேசுவாங்க தெரியும். Yeah. ஆனா பாட்டு பாடி இது வரைக்கும் யாருமே கேட்டதில்ல. Yes. அந்த ரிஸ்க் உங்க டீம்ல இருந்து எடுங்க. கண்டிப்பாக. ஸோ ஆர்ஜேஸ் அண்ட் விஜேஸ் இணைச்சாலே வந்து கவுண்டருக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஒரு பாட்டு எடுத்து பாட போகிறீங்க. அதுக்கு எசப்பாட்டாக கவுண்டர் அடிக்கிறதுக்கு நம்மளோட விஜேஸும் தயாராக ஒரு பாட்டு எடுத்து வைப்பாங்க. பாட்டு பாடணுமா? ஐயோ, ஆர்ஜே அணியினர் தயாராக இருக்கீங்க ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே மோதிர மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விட போறீங்க. ஓகே, ரெடியா பாட்டுக்கு? ஓகே, மியூசிக் ஆரம்பிச்சலாமா? ரெடி, சவுண்ட். என்னம்மா கண்ணே சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணே சௌக்கியமா, என்னம்மா கண்ணே சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணே சௌக்கியமா, யாரை கிச்சிக்க பூன போட்டியா, போலிதா பாரு பாட்டியா, யாரை அச்சிகால சியனா, பாட்டு போட்டி இப்ப நாங்க அவுத்து விடுறோம். வெயிட்டிஸ் ஜெசி வா. இந்த பொண்ணு பேரு தெரியுமா? ஜெசி. வாங்க, சியர் கேர்ள் ஜெசி. ஜெசி சோலோவா ஆட போறா. பாடுங்க பார்க்கலாம். ரெடி, பாடுங்கப்பா. நான் ஆடுற டான்ஸ். வாங்க கட்டப்பல்ல சொல்லலங்க ஆடிப்பட்டி ஆளலங்க முக்கு மட்டும் போடமலங்க எட்டித்தால நில்ல இல்ல எகிரி போகும் பல்ல நீ எட்டித்தால நில்ல இல்ல எகிரி போகும் பல்ல கட்டப்பல்ல அழகா முத்து முத்து சொல்ல கட்டப்பல்ல அழகா முத்து முத்து சொல்லலங்க ஆடிப்பட்டி ஆளலங்க முக்கு மட்டும் போடமலங்க எட்டித்தால நில்ல இல்ல எகிரி போகும் பல்ல எட்டித்தால நில்ல இல்ல எகிரி போகும் பல்ல. Both விஜேஸ் ராஜேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்றத ஐஸ் பிரேக்கர்ல தெரிவிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் சுற்றுகள் போக போக தான் தெரியும் யார் யார் என்னென்ன பாட போறீங்க, என்ன ஸ்கோர் வாங்க போறீங்கன்றது. முதல் சுற்று ஆரம்பிச்சலாமா? ஆமா, என்ன சுற்று பார்க்க போறோம்? சம்திங். ஓகே, ஸோ ஆர்ஜே அணி என்னுடைய அணி. ஸோ என்னுடைய அணிலேருந்து நான் கூப்பிட போகிறது ஆர்ஜே ராகவி. வாங்க. நம்ம விஜய் அணில இருந்து துரை. சம்திங் ஆட போறீங்க. நோ சீட்டிங். கரெக்டாக சாங் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ண உடனே ஓடி போய் உட்காந்துடணும். ஓகே, ரெடி? ரெடி. நம்ம சம்திங்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். உட்காந்து. வெரி குட் ராகவி. ஆர்ஜே ராகவி, வெரி குட். ஓகே, என்ன பாட்டு? ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தால் தேன் வருமே பெண் பார்த்தால் நீ வருமே இல்லை நாளே என்பது கையில் இல்லை இன்று மட்டுமே உண்டு தோழா முத்த முத்துக்கள் யாருக்காக மொத்த கும்பியும் முத்துக்காகத்தான் டோட்டலா சாங்கி கண்டுபிடிச்சு அழகா பாடுறதுக்காக 10 பாயிண்ட். சம்திங்ல அடுத்த பிக்சர். ஓகே வா தெரிஞ்சு பரவாயில்ல. நீ பாட்டை ஞாபகம் வச்சுக்கோ. வா. தம்பி சொல்லு, பாட்டு சொல்லுங்க. திரும்பி பார்க்காம சொல்லு. கண்டுபிடிச்சா பார்த்தாரா? சொல்லு, கண்டுபிடிச்சா சொல்லு. திரும்ப கண்டுபிடிச்சா தெரியும்ல. சொல்லு. ரெடி? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. சொல்லு. ஐயோ, டைம் அப். பாட்டு மான் குட்டியே ரெடி. 5
பாயிண்ட் ஓ மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே ஓ மேனிலா தொட்டியே ஓ கொழு கொழு கண்ணத்தை பார்த்து என் மனசுல தெருக்கூத்து ரகசிய கனவுகள் பார்த்து உன் மனதுல நிற்காது. எக்ஸலன்ட் மான்குட்டியே புலி மான்குட்டி என்ற பாடலை அழகாக கண்டுபிடித்து ஓகே சோ நீங்க மிஸ் பண்ணனால எங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு -5 கொய்யாலே ஓகே அண்ட் ஸ்டாப் பண்றதுக்காக ரெடியா இருக்கீங்களா வேற ஒரு வெரி குட் யாரு வாங்க காயத்ரி வாங்க. ராகவி தேங்க்யூ so much அண்ட் ராகவி பதிலாக வரப்போகுது ஷா நீங்க ஒரு அருமையான பாடகர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நேரம் இது நான் ஸ்கூல்ல இப்படி தான் ஒரு தடவை பாடினேன் எல்லாம் சம்மடி அடிச்சாங்க நீங்க அங்கெல்லாம் பாடினா அடிச்சிருப்பாங்க இங்க பாடலன்னா அடிப்பாங்க பாத்துக்கோங்க. ரைமிங்ல வந்து அதிசயமா மகேஸ்வரி காமெடி பண்ணிருக்காங்க ஐத்தலாமா நல்லா தான் இருந்துச்சு பிரதர். எவ்வளவு நாள் கழிச்சு கவுண்டர் கேட்டிருக்கேன் கமான் மேக்ஸ் நான் எப்போ டிவில பாத்துர்க்கேன் மகேஸ்வரி இந்த மாதிரி நீங்க கவுண்டர் அடிச்சதுல இது ரொம்ப முக்கியமா பாராட்டுறீங்களா இல்ல கை ஊத்துறீங்களா? பாருங்க சரி வேர்ல்ட் அவங்க டீம் பாடிட்டாங்களாம் அந்த அதனால கலாய்க்கறாங்க. விடுமா இப்ப நம்ம இப்போ பாடலாம். நீங்க எப்படி பாட போறீங்கன்றத நாங்க பார்க்க போறோமே. பார்க்க முடியாது கேட்க தான் முடியும். ஒரு சரி பார்க்க முடியாது கேட்க முடியாது டிவில வந்து பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும் ரேடியோல மட்டும் தான் கேட்க முடியும் என்னத்த பேசுற போலாம். ஓகே ரைட் சம்திங்ல அடுத்த பிக்சர் இல்ல நீ இப்படி வந்து நான் தானா கண்டிப்பா ஆணு எல்லாம் அப்படி பாக்குறானுங்க பாரு ஆய் தந்துட்டு எப்படி தெரியுமா இது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸ்ல தோனி அவுட் ஆகும்போது இருந்த டிசிஷன் இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கு கரெக்ட்டா தப்பு பண்ணிட்டாங்க இங்க தப்பு பண்ண கூடாது. அதனால கன்சோல் என்ன பண்ணுவாங்கன்னா ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பாப்பாங்க பார்த்தப்பறம் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்படி அவுட்டா நாட் அவுட்டா டிக் 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 நிறைய ரவுண்ட் இருக்கு. என்ன சாங் சொடக்கு மேல சொடக்கு போடுது அவரல வந்து நடுத்தருவே சொடக்கு மேல சொடக்கு போடுது அதிகாரம் கூட சொடக்காரங்க சொடக்கு மேல சொடக்கு போடுது நம்ம சொடக்கு போட்டுட்டே இருக்கலாம் வேற என்ன படிச்சேன். So 10 points வாழ்த்துக்கள். Okay, number something the next picture please. வந்து சொல்றது கரெக்ட் அந்த நாதஸ்வரம் தான் பாடணுமா நாதஸ்வரம் பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு டக்குன்னு சொல்லுங்க என்ன பாட்டு டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 4 நலந்தானா பாப்பா நலந்தானா
இருந்தாலும் அர்ச்சனா நீ ஏதோ வந்து காப்பாத்துனால நாங்க மன்னிச்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துறோம். ஸோ 5 + 5 10 பாயிண்ட். வெரி குட். சம்திங் சூப்பரா போச்சு. நம்ம ஃபைனல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். Thank you, please go back. ஆர்ஜேஸ் பிஜேஸ் ஒதுக்கிட்டீங்க. இருந்தாலும் ஸ்கோர் தெரியும் போது லட்சம் தெரியும் யார் என்ன வாங்கிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா. அதாவது இந்த ஸ்கோர் வாங்குறதுக்கு ஒரு டாலன்ட் வேணும். அந்த மாதிரி டாலன்டட் தான் எங்க டீம். பூஜ்ஜியம். மைனஸ் பிளஸ் சேர்த்து அவங்களுக்கு போன பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடியது வெறும் 0. அண்ட் எங்களோட ஆர்ஜேஸ் கலக்கி பாயிண்ட்ஸ் மேல பாயிண்ட்ஸ் அள்ளி குவிச்சனால கிடைச்சிருக்க ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ். So first round வந்து பயங்கரமா விளையாடி அப்படியே மூளையெல்லாம் புழிஞ்சி ஸ்கோர் எடுத்துட்டீங்க. Yes, so Very happy for you. correct. அடுத்த ரவுண்ட் ஓகே நம்ம தான் லீடிங்ல இருக்கிறோம். ஓகேவா? சோ அதனால அடுத்த ரவுண்ட்ல களமிறங்க போறோம். அடுத்த ரவுண்டோட பேர் என்னன்னு தெரியுமா தெரியாதா? இப்போ சொல்றேன் பாருங்க. பாடுறியா இல்ல ஓடுறியா? வாரம் ஒரு வித்தியாசமான செட்டப் கொடுப்போம். அதில் வந்து இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா பாட போறவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மேடையில் நின்று கையை கட்டிக்கிட்டு இங்க நின்றுட்டு பாட போறாங்க பாட்டை. ஸோ அவங்கள ஓட வர்றதுக்காக எதிரணிலேருந்து 2 பேர் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய இங்க கோயம்பேட்டிலேருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்த அழுகிய தக்காளிகளை எடுத்து ஒன்றா வீச போறாங்க. ஓகேவா? உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பாடுறவங்களுக்கும் பாயிண்ட்ஸு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கும் பாயிண்ட்ஸ். ஸோ நல்லா பாடிட்டீங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி நல்லா பாட்டிங்கன்னா சூப்பராக 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதே போல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்க நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுசாக 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தயாராக இருக்கீங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் பாட வரீங்களா எப்படி? பாடுறதுல நீங்க தான் திறமைசாலி. முதல்ல நீங்க பாடுங்க, எப்படி அடி வாங்குறீங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்க அடி வாங்குவோம். ஓ, ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அனுப்புறீங்களா? ஸோ பார்த்துறோம். ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து திறமையான பாடகர் அழகாக ஸ்டைலாக உட்காந்துக்கிறார். வெள்ளை கலர் சட்டையில் பூ போட்டது யாரும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆர்ஜே பரத் நாங்கள் பாடுறதுக்கு. என்ன பாட்டு பாட போறீங்க? நாங்கள் வந்து எம்ஜிஆர் சாரோட பாட்டு ஆடலுடன் பாடலை கேட்டேன். அடிக்கடிக்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய நாங்கள் ரியாக்ஷன்லாம் அப்படியா? பாடமா அதுதான் நிறைய கேட்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாயில் அடிக்காம இருந்தா சரி. பார்க்கலாம். உங்க டீம்ல யார் கூட போற? துரையன் அர்ச்சனா வாங்க. ஓகே, ஸோ பரத்தை ரெடி பண்ணுறதுக்காக டாஸ்க் மேனேஜர்ஸ் வாங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க அடிக்கக்கூடியது இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல மட்டும்தான். அதுக்கு மட்டும் தான் பாயிண்ட் செல்லுபடியாகும். எஸ். ஓகேவா? தப்பா கப்பால் அடிச்சீங்கன்னா வேஸ்ட். பார்த்துவங்க, சேஃப்டி ஏரியா உங்களுக்கு தெரியும். பத்திரம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ரெடி 3 2 1 கோ. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். ஆசை தரும் ஆயிரம் பின்னாடி வாங்க. சத்தமா பாடுப்பா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். கண்ணதி சரியா அறிய மாட்டாங்க. டார்கெட் பண்ணுங்க ரைட்ல. பேசுறீங்க. நான் வருவேன். அதே மெயின்டைன் பண்ணுங்க. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். பாருங்க. ஆசை தரும் ஆயிரம் கண்ணில் ஆயிரம் கண்ணில் வரும் தானே. டைம் அப். ஓகே, ரொம்ப சிறப்பா டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தோர அர்ச்சனா அஷ்டு சாரி சொல்றியா? இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது சார். ரொம்ப நல்லவங்க நீங்க. சீரியஸா ஆமா. போங்க. Thank you. And Bharat, yes, how was the experience?
நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அடி வாங்குவோம். நீங்க வந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது அடி வாங்குறோன்றது கொஞ்சம் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு தக்காளியை வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே. அழுகின முட்டை தான் வச்சிருந்தாங்க. பட் நான் தான் சரி கன்சிடர் பண்ணி உங்களுக்காக தக்காளிக்கு மாத்தி விட்டேன். ஆக்சுவலா நீங்க வேஸ்ட் பண்றோம் சொல்றீங்கல்ல, முக்கியமான ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணும். இது அழுகி போன தக்காளி. ஆமா, நேர்ல தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணத தப்பா நினைக்காதீங்க. இது பாருங்க அழுகி போனது. க்ளோஸ் பத்தி காட்டுறேன்ப்பா. ஆல்ரெடி அழுகி போன நாரி போன தக்காளி தான். இது வந்து கார்பேஜ் போக வேண்டியது. அதுக்கு பதிலா வந்து பயோடிகிரேடபிளா நாங்க உங்க மேல யூஸ் பண்ணிருக்கோம். இது அப்புறமா எடுத்துட்டு போயிட்டு டீகம்போசேஷன்ல நான் போட போறோம். ஓகேவா? நீங்க தக்காளின்னு சொல்லும்போது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. அது அழுகின தக்காளி. அதான் எனக்கு கஷ்டம். அழுகின தக்காளி தான். வேற என்ன பண்றது? ஒரு தக்காளி கூட சரியான தக்காளி கிடையாது. எனிவே சோ thank you so much for being a sport. சூப்பர் பரத். Thank you. நீங்க எந்த அளவுக்கு பாடிருக்கீங்கன்றதை ஸ்கோர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ப்ளீஸ் பி சீரியஸ். thank you. ஓகே சூப்பர். ஆர்ஜேஸ் அவங்களுடைய பாடல் திறமையை காட்டிட்டாங்க. அண்ட் விஜேஸ் உங்களுடைய அடிப்பு திறனை காட்டிட்டீங்க. இருந்தாலும் இப்ப டர்ன் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காயத்ரி கூப்பிட்டு தான் இந்த கேம் விளையாட போறோம். காயத்ரி வாங்க. கருண் அண்ட் ராகவி வாங்க. மரியாதை நிமித்தமா எனக்கு கை கொடுக்குறது பதிலா இவங்களை கை கொடுத்துருங்க. அவர் காலில் விழுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க பொசிஷனுக்கு போங்க. வாங்க. டாஸ்க் மேனேஜர்ஸ் கம் ஆன். Okay, on the count of 3. 3, 2, 1, go. எழுந்த பழம் உனக்கு தான். செவந்த பழம் உனக்கு தான். சக்கரை பொங்கல் உனக்கு தான். Time up. அட. ஆமா, இதுக்கு மேல சிதைக்க முடியாதுமா. ஃபர்ஸ்ட் உங்களை எடுத்துலாம். முருகா காப்பாத்துறேன்லமா வந்துட்டேன் பாருமா. பிரதர் நீங்க அச்ச அடி ஒண்ணு சும்மா காட்டடி இல்ல நாட்டடி இல்ல என்ன அடி அடிச்சிரீங்க? ஏதாவது ரகசியம் இருக்கு அதுக்கு பின்னாடி? அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு அவருக்கு வெட்டிங் டே. யார நினைச்சு அடிச்சாருன்றது நம்ம கேட்கணும். தக்காளில வைஃப் பேர் எதுவும் எழுதி வச்சிருக்காங்களா? அத நினைச்சு அடிச்சாரா? பை வாங்கிட்டாரு பரவாயில்லை தம்பி. இது போறோம். இந்த டெலிகாஸ்ட் பார்க்கும்போது நீ ஃபர்ஸ்ட் தப்பே வந்து ஷூட்டிங் வந்தது வெட்டிங் டே அதுமா. ரெண்டாவது தப்பு வந்து நீ இந்த மாதிரி அடிச்சது வந்து அவன் அப்படி கோத்து விட்டது. இது என்ன ஆக போகுது எப்படி ரிசல்ட் வர போகுது எனக்கு தெரியல. எபிசோட் டெலிகாஸ்ட் அப்ப ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறேன். அண்டிகிட்டு விஸ்காரா வெளியே எங்க கூட்டு போயிட கூடாது. இப்போ நீங்க இது எச்சரிக்கிறீங்களா இல்ல சபிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எச்சரிப்புமா, இது ஒரு அழகான ஒரு எச்சரிப்பு. ஆனா பாவம்யா, இவ்ளோ அழகான ஒரு பொண்ணை பார்த்து கூட உங்க மனசு இறங்கல பாத்தீங்களா? இன்னும் அடி அடிச்சீங்க. அதுதான் காரணம் வந்துருச்சுல்ல. பரத் சொல்லிட்டு என்ன காரணம் சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீரியட். தேங்க்யூ. ஓகே, ஸோ முதல்ல எங்களுடைய ஆர்ஜே டீமுடைய ஸ்கோர் சொல்ல போகிறோம். ஓகே, ஆர்ஜே டீமில் பரத் சுமாராக பாடினால 40 மதிப்பெண்கள் அண்ட் அடிச்சு தாக்குனதால இவங்க 2 பேருக்கு சேர்த்து 50 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக 90 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ எங்க டீம்ல நல்ல பாடுறதுனால 50 பாயிண்ட், ஏதோ சுமாரா அடிச்சதுனால 40 பாயிண்ட், நம்மளும் 90 பாயிண்ட்ஸ். 90 பேலன்ஸ் ஆனாலும் ஓவரால் ஸ்கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் லீடிங்ல இருக்கிற டாப் டக்கரே.
இதோட நம்ம 3வது ரவுண்ட் விளையாட போறோம். Yes. நம்ம 3வது ரவுண்ட் கச்சேரி ஒரு டீம்ல இருந்து 3 பேர் விளையாட போறீங்க. சோ 2 பேர் ஐஸ் கியூப் மேல நிக்க போறீங்க. Yes. ஒருத்தர் வந்து இங்க பயங்கரமா வாசிக்க போறாரு. என்னத்த? என்ன வாசிக்க போறாரு? இதுல பாடல்கள் எழுதி போட்டுருக்கோமா? அந்த பாடல்களை ஓபன் பண்ணி வாசிச்சு உங்களுக்கு கன்வே பண்ண போறாரு. என்ன வாசிக்க போறாரு சொல்ல மாட்டீங்க? பாடலு. என்னத்த பாடல் ஏதோ இருக்கு பாரு. ஓகே. இந்த வயல்ல அழகா துதிக்கு ஏற்ப நான் வாசிக்கிறது விட்டுறதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்க அழகா வாசிக்க போறீங்க. சோ அந்த பாடலை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நினைச்சி தப்பான பாடல் பாடிட்டீங்கன்னா வேற வழி இல்ல, அந்த வாய்ப்பு எதிரணிக்கு போய் சேரும். ஓகே, கரெக்டா அவங்க பாடிட்டாங்கன்னா அந்த டீமுக்கு 5 பாயிண்ட்ஸ் போய் சேரும். திஸ் இஸ் a simple rule. சூப்பரான எக்ஸ்பர்ட்டை வந்து ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கூட போறோம். அந்த எக்ஸ்பர்ட் வந்து வாசி காட்டாருன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா பாட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ கேன் we have the expert for violin please? ஸ்வீனி. ஓகே, இறங்கலாமா கச்சேரிக்குள்ள? ரெடியா? ரெடி. ஓகே, சோ ஆர்ஜே டீம்ல இருந்து கருண் வயலின் வாசிக்கிறதுக்காக வர போறாங்க. உங்களுடைய டீம்ல இருந்து 2 பேர் பாடலை கண்டுபிடிக்க வர போறாங்க. ஆண்கள், அழகிய ஆண் மகன்களை கூட போறேன். வாங்கப்பா பிரதர் ஷா அண்ட் பரத். கருணை கொஞ்சம் கருணை காட்டு. கருணை காட்டுவீங்களா? வலது கால் வச்சு வாங்க ப்ளீஸ். இருங்க. நெருப்புனா கூட பரவாயில்லைங்க, ஈஸியா சமாளிச்சிடலாம். நெருப்புனா பரவாயில்ல. பாத்துக்கலாம்பா. ஓகே, அவரே வாய் விட்டு சொல்லிட்டாரு. அந்த நெருப்பு செட்டப் எடுத்துருவாங்க. தீமிதி செட்டப். ஏ ஃபயர் யாவி வேணுமா? ஃபயர். வேணாம்ல, குவைட்டா இல்லையே நில்லுங்க. Okay, so let's play. 3, 2, 1, go. Come on, take the song. வாய் திறந்து சொல்லக்கூடாது. புடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க. பாட்டுப்பா. அவ்வளவுதான், நில்லுங்க நில்லுங்க. இது எப்படி புடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நீ தேடுறாரு. ரெடியா வாமா இந்த பக்கம். சவுண்டே வரல. என்ன ஏதோ தேயுது. டேய் மூஞ்சிய மட்டும் மாத்தாத. டியூன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கா கவனிங்க. அடேங்க அப்பா, கேட்ட அப்படியே புரிஞ்சிருது. அதாவது சம்பள மாதிரியே இருக்கு. இரு, நீ ஐஸ்ல நிக்கிற ஞாபகம் வச்சுக்கோ. குளிருதுங்க. ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். கம் ஆன். வாசிமா. பூவில் தோன்றும் பாசம், பூவில் தோன்றும் பாசம், புத்தம்புது இதுதான் காலை. பாசம். புத்தம்புது காலை, புத்தம்புது காலை. சூப்பர். ஓகே, ரெடி. புத்தம்புது காலை. வாசிமா, நீ வாசி. அவங்க பாட போற. ரெடி? பொன்னியவே -5 பண்ணிடுவோம். எக்ஸ்பர்ட் வாசி நீங்க கண்டுபிடிச்சால உங்களுக்கு வெறும்னா 5 பாயிண்ட்ஸ். ஒரு அடுத்த கால் பாட்டு. ஒரு மேல, நம்ம ஒரு கால் எக்ஸ்பர்ட்டுக்கே மேல போயிடலாம்னு வச்சுக்கோங்க. நினைக்கிறேன். ஒரு ஐயாவது ட்ரை பண்ணாம பண்ணணும். இல்லங்க. அதுதான் வயசு நிக்கிறாங்க. பாட்டோட முதல்லையாவது பாட ஆரம்பி. நடுவுல எல்லாம் வந்துடா தயவு செய்து. உங்களுக்கு ஈஸி மாட்டிது. இந்த காட்டுல அது மோசமா இருக்கு மச்சி. வயலிலே அறுத்துற போறப்பல. வேலைக்கு ஆகுது. வாங்க வாசிமா. எக்ஸ்பர்ட். சரணம். அதுதான் காதலோ. என்ன பாட்டு? அது காதலோ. ஓகே, டைம் இஸ் கெட்டிங் ஓவர். டிக் டிக் 1. டிக் 1. டிக் டிக் 2. டிக் டிக் 3. டிக் டிக் 4. டிக் டிக் 5. டைம் அப். இறக்கலாமா? என்ன பாட்டு? முத்துமணி மாலை தொட்டு தொட்டு தாளாட்ட ஏய் கேட்கவே இல்லை. சேல தொட்டு தொட்டு வைத்த கோலாட்ட பிள்ளை நீதானே நந்தனம் நீதானே ஒரு நந்தவனுக்கு தானே போற வாங்க வாங்க வாங்க. ஐஸ் எடுத்துறாங்க. ஓகே ஓகே. 5 பாயிண்ட்ஸ் ஃபார் 5 தி பாயிண்ட்ஸ். டீம். எடுத்து வாங்க. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அடுத்த பாட்டு எடுப்பா. சீக்கிரம்டா. பிளேட் கொடுத்துரு, இப்பவே அந்த பிளேட் கொடுத்துரு. இங்க பாரு, எப்படினாலும் ஒரே டியூன் ஆரம்பத்துல இருந்து போட்டுட்டு இருக்கற. நீ எப்படி இருக்க நீ? அது என்ன எல்லாம் லாஸ்ட் சாங் சீக்கிரம் கண்டுபிடிங்க. கொடுத்துரு கொடுத்துரு.
சக்தியில இவர் தான் மொக்க இருக்கு. செய்து வைக்கிறாப்ல. எக்ஸ்பர்ட்டா வேற வழியே கிடையாது. எக்ஸ்பர்ட் தான். வாமா இங்க வாமா. போடு, போடு, போடு. Ready? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாராட்டும் உன் கண்களில் ஞாபகம் நடையடிக்கும் நீ வாசக்கு மூச்சிலே உன் ஞாபகம் திரையடிக்கும் சூப்பர் சூப்பர். வெரி குட் பிரதர். நீங்க இறங்கிக்கலாம் இறங்கிக்கலாம் இறங்கிக்கலாம். Thank you. அப்பா கர்மே, நாங்க நின்னது கூட எங்களுக்கு வலிக்கலடா. நீ வாசிச்ச பாத்தியா? அத காட்டியும் வாசிக்கிற மாதிரியே தெரிஞ்ச மாதிரியே பாடி லாங்குவேஜ் வச்சிருந்த பாத்தியா? அதுல இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு பேசி கொடுக்கலாம் பாருங்க. Super. Give me a high five. Thank you. Super. Well played. Very good. Please be seated. Thank you so much. Thank you guys. Thank you. Mac, எஸ் இது உன்னுடைய turn. எஸ் VJS என்ன பண்ண போறாங்க? அப்படியே தெறிக்க விட போறோம். தெறிக்க விட போறாங்களா? அது Of கடைசி course, ரவுண்ட் yeah. தானே. இப்பயே தெறிக்க விட்டா அப்படி. அது முன்னாடியே நாங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ரெடி ஆவறீங்க. வெரி குட். ஓகே. யார் வர போறாங்க? ஓகே சோ வாசிக்கிறதுக்காக நம்ம ஏஞ்சல் லாஞ்சனா Wow. அந்த ஐஸ் கியூப் மேல நிக்கிறதுக்காக துரையன் அர்ச்சனா ப்ளீஸ் கம் Wow. ஃபார்வர்ட். 3 2 1 எடுங்க. என்ன பாட்டுன்னு பாருங்க. பாட்டை காட்டுங்க. ஏறுங்க. வெரி குட். கஷ்டம் அர்ச்சனா. சொல்லக்கூடாது. வாசிமா. டைம் செஞ்சு எக்ஸ்பர்ட்ட கொடுத்துருங்க. இருமா இருமா அதுக்கு டைம் ஆகும். இருங்க அவங்க பிராக்டிஸ் பண்ணு. வேலைக்கு ஆகல. எக்ஸ்பர்ட் சூப்பர் பாட்டு. வெரி குட். அடுத்தது. ஓகே. அடுத்த சாங் கம் ஆன். ஈஸியான சாங். ஒரே தையில தேய்ச்சிடலாம். என்ன பண்ணாலும் வர மாட்டேங்கிறா. ஓகே எக்ஸ்பர்ட் கம் ஆன். ஈஸியா இருக்கு. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினார் போதும் கணம் ஜென்மங்களில் ஏக்கங்கள் தீரும் தான் நேசிப்பதும் வாசிப்பதும் உன்பகமானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன்னினை வாழ்வானே. யாரு இது? என்னது என்னது இரு இரு, என்னவோ ட்ரை பண்றாங்க. என்னது? ஏமா குத்துற முடியலையா? எக்ஸ்பர்ட் கம் ஆன்மா. கண்ணே கலைமா ஏய் சொல்லக்கூடாது. சரிமா என்ன பாட்டு? உனக்கு என்ன வேணும் சொல்லு. காமான் ஸ்டார்ட் மியூசிக். உனக்கு என்ன சொல்லு. ரெடியா? காமான் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை மாற்ற சொல்லு. நினைத்ததை வாங்க சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஒரு பாட்டு இருக்கா? இன்னொரு பாட்டுலாம் கிடையாது.
அப்படியே நீங்க வாசி கிழிச்சிட்டீங்க இன்னொரு பாட்டு இருக்கா? Thank you so much. Okay, so expert Sweeney, thank you so much. Can you have a big round of applause for Sweeney? Yes, Kitty. இங்க கை வைக்கணும், அதான் மேட்ரு. கச்சேரி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சோ விஜய் உடைய ஸ்கோர்ஸ் என்னப்பா சொல்லு. My score is 10 plus 10 20. 20 points. Very good, very good. அதாவது கொடுத்ததையும் பணம் எடுத்ததையும் சேர்த்து 20 ன்னு சொல்றீங்க. பட் கொடுத்ததும் சரி எடுத்ததும் சரி எங்களுடைய ஆர்ஜேக்கள் தான் களை கட்டுறானுங்க. 25 points. இந்த வின் பண்ணிட்டோம். ஓகே, சோ கச்சேரி ஆரம்பம். இந்த 3 சுற்றுகளோட முடியல இருக்கிறதுல அதிக ஸ்கோர்ஸ் எங்களுடைய ஆர்ஜேக்கள் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Yes, round number 4. தெரிக்க விடலாமா? ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு ரவுண்ட் தான். ஏன்னா வந்து இத்தனை வாட்டி நீங்கள் ஸ்கோர்ஸ் எடுத்துருக்கலாம் இத்தனை சுற்றுகளில். இருந்தாலும் இந்த ஒரு சுற்று வந்து பல்காக போனஸாக வந்து ஸ்கோர் எடுறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரவுண்ட்ல எப்படி ஸ்கோரிங் இருக்க போகுதுன்னா, யாரு ஃபர்ஸ்ட் விழுறீங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட், யாரு ரெண்டாவது விழுறீங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட், யாரு மூணாவது விழுறீங்களோ 150, அண்ட் ஃபைனலா யார் நிக்கிறீங்களோ 200 பாயிண்ட், 200 பாயிண்ட். புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஸோ மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் யாராவது நிற்க ட்ரை பண்ணீங்கன்னா அள்ளின்னு போயிடலாம் பாயிண்ட்டை. ஓகேவா? ஓகே, ஸோ எங்களுடைய வீரமான ஆர்ஜே இருந்து வர போகிறது ஆர்ஜே ராகவி அண்ட் ஆர்ஜே பரத். எங்க விஜய் டீம்ல இருந்து வர போறது துரை அண்ட் காயத்ரி. என்ன பாட்டு பாட போறீங்க எல்லாரும் சேர்ந்து? ஓகே, சோ பார்ட்டி பண்ணனும்னா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா பாடி ஜெயிக்கணும். ஓகே, ரெடியா? ஓகே ஓகே, நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் மேலே தயாராயிட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்ஜே அணியினர் மேலே இருங்க, வாங்க. ஓகே, So let's go. 3 2 1 go. நம்ம பண்ணலாம் போகலாம் 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 ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்புதானே மூடி போச்சு. Where is the party? Where is the party? நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் 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 ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்புதானே மூடி போச்சு. Where is the party? Where is the party? Where is the party? இன்னைக்கு ஒன்னே பொழந்து கட்டிடுறேன்டா கொய்யா. எனிவேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா களை கட்டிருச்சு. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், ரெண்டாவதாகவும் நான்காவதாகவும் நீங்கள் வந்தனால உங்களுக்கு 100 + 200, ஸோ 300 பாயிண்ட்ஸ். முதல்ல விழுந்ததால 50 பாயிண்ட், மூணாவது விழுந்ததால 150 பாயிண்ட், 200 பாயிண்ட்ஸ். நம்ம 300 பாயிண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபண்டாஸ்டிக் பார்ட்டிசிபேஷன் गाइस. RJs and VJs, you're rocking.
just rocked the show. Thank you so much for making this happen. அதெல்லாம் ஓகே. ஸ்கோரை சொல்லுமா, தெரிய போகுது என்னன்னு. நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். முடியாது. ஓகே, நானே சொல்லி தொலைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க டஃப் காம்படிஷன் கொடுத்துறாங்க. 310 பாயிண்ட்ஸ் எடுத்துறோம். எங்களுடைய ஆர்ஜே அணியினர், நான் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்க. நாங்க பெருசாலாம் ஸ்கோர் எடுக்கல, லைட்டாக தான் எடுத்திருக்கோம். ஆனா வின் பண்ணிட்டோம். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 455 பாயிண்ட்ஸ். RJs are rocking! And VJs, you gonna rock பண்ணிட்டீங்க. Okay, so and it's time for appreciation. The barber shop, unisex parlor, unisex salon வழங்கக்கூடிய gift voucher 5,000 rupees each. அது மட்டும் கிடையாது, Zebronics always ahead வழங்கும் ஒருவருக்கு பவர் பேங்க். கலக்கிட்டீங்க. இருந்தாலும் நம்ம கூட டஃப் காம்படிஷன் கொடுத்த விஜேஸ், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். RJs and VJs, what a combination. அதாவது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் சொல்லுவோம். ஓகே நாங்கள் விஜே பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் ஆர்ஜேன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆர்ஜே பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு கண்டென்ட் பேசிக்கிட்டே இருக்கணும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, இங்கே கூட உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, 4 பேரை பார்த்துக்கலாம், கொஞ்சம் கட் பண்ணிப்பாங்க, அது பண்ணிப்பாங்க. பட் உங்களுக்கு அது முடியாது. ஸ்பான்டேனியஸாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கான்டென்ட்டை போர் அடிக்காமல் தினைக்கும் ரிப்பீட் இல்லாமல் பேசுறது பெரிய விஷயம். உண்மையிலே சல்யூட் ஆல் யூ ஆர்ஜேஸ். ஸோ அப்படிப்பட்ட திறமைசாலிகள் நீங்கள். நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லுங்க, இல்லைங்க உங்களை மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணுறீங்களுக்கு கஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி பில்டப்லாம் பண்ணாதீங்க. அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமாம், ஓகே. ஸோ அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான பஞ்ச் ஆஃப் செலிபிரிட்டிஸோட உங்களை நாங்கள் சந்திக்க வரோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது மகேஸ்வரி அண்ட் தீபக். வெறும் சிங்கிங்கை வச்சு அடுத்த வாரம் சந்திப்போம். ஐஸ்கிரீம் பார்ட்னர்.